பொது முடக்கத்தில் முடங்கிவிடாமல் பள்ளி திறந்தவுடன் மாணவர்களுக்கு பாடம் நடத்த தயாராக கற்றல் கற்பித்தல் உபகரணங்களை தயார் செய்யும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளார் அரசு பள்ளி தமிழாசிரியை ஒருவர். விழுப்புரம் மாவட்டம் குன்றத்தூரில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றி வருகிறார் ஹேமலதா. கரும்பலகை, நோட்டு புத்தகங்கள் வாயிலாகத்தான் வகுப்புகள் நடத்தப்பட்டு வந்த நிலையில் தமிழக அரசு கடந்த சில ஆண்டுகளாக கற்றல் கற்பித்தல் உபகரணங்கள் மூலமாக பாடங்களை நடத்தும் முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. கடந்த 8 ஆண்டுகளாக தமிழாசிரியராக பணியாற்றி வரும் ஹேமலதா தன்னிடம் பயிலும் மாணவர்களுக்கு கற்றல் கற்பித்தல் உபகரணங்கள் மூலமாகத்தான் பாடம் நடத்துவதாக கூறுகிறார். பொது முடக்கம் முடிந்து பள்ளி எப்போது ஆரம்பிக்கும் என்று ஆர்வத்தோடு வீட்டில் இருக்கும் ஆசிரியர் ஹேமலதா மாணவர்களுக்கு பாடங்களை நடத்துவதற்கு தேவையான உபகரணங்களை தன்னுடைய வீட்டிலேயே செய்து தயார்படுத்தி காட்சிப்படுத்தி வைத்துள்ளார். இவற்றிற்கு பெரிய அளவில் தொகை எதுவும் தேவைப்படவில்லை என்றும் பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்த பொருட்களை கொண்டு இந்த உபகரணங்களையெல்லாம் தானே உருவாக்கி வருவதாகவும் கூறுகிறார். இலக்கணத்தை மாணவர்களுக்கு ஒரு விருப்ப பாடமாக மாற்றுவதே தன்னுடைய குறிக்கோள் என்றும் கூறுகிறார் ஆசிரியர் ஹேமலதா. கூலி தொழிலாளிகளுடைய குழந்தைகள் தான் என் குழந்தைங்க. அந்த குழந்தைங்களுக்கு நான் முதலாளி துரோகம் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றத வச்சு அந்த பசங்களுக்கு சிறப்பாக பள்ளிக்கூடம் போய் சிறப்பாக சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கான விஷயங்கள் இதுதாங்க. இந்த கற்றல் கற்பித்தல் உபகரணங்கள் தான் எனக்கு என் பசங்களுக்கும் எனக்கும் உள்ள பாண்டிங்கை ஸ்ட்ராங் ஆகுது. அதனால் நான் இந்த மாதிரி நடத்துகிறதால என் பையன் 100% ரிசல்ட் இது வரைக்கும் கொடுக்குறோம் என் பள்ளிக்கூடத்தில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு பொழுதுபோக்கே இதுதான். பிள்ளைகளின் பாடம் கற்கும் முறை எளிமையாக்கப்பட வேண்டும், அவர்களுடைய கல்வித்தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த முறையை பின்பற்றி வருவதாக தெரிவிக்கிறார் ஹேமலதா. இவரது திறமையை பாராட்டி தமிழக அரசு அவருக்கு விருது வழங்கியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. புதிய தலைமுறைக்காக விழுப்புரத்தில் இருந்து செய்தியாளர் ஜோதி நரசிம்மன்.